அன்பான மக்களே, இன்னைக்கு எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன சூப்பர் அப்படின்னா, நிவின் வந்து பயங்கரமாக வந்து பக்காவாக பிளானை போட்டு அவங்க அம்மாட்ட இருந்து எஸ்கேப் பண்ணி ராகவ் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான டான்ஸு ஆட்டம் பாட்டத்தோடு நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பசுபதியோட பயணத்துக்காச்சும் பசுபதிக்கிட்ட பேசுகிறத வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ப்ரொமோவே தெரிஞ்சது இல்லையா? அது அப்படியே இருக்க இங்கிட்டு கட் பண்ணால் கங்கா, என்னங்க இது, எனக்கு என்னமோ இது சரிப்படலைங்க, ஏதோ பெரிய பிரச்சனையில் வந்து முடிய போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பை தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. விஜய், காவேரி, அப்புறம் சாரதா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாருது, என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்களே அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு பாயிண்டில் விஜயும் கேட்டார், நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கோதாவரி அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னாங்க. நீங்கள் போச்சோன்னாலும் நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் அந்த இடத்துல சூப்பராக சொன்னார். குமரன் வந்து சூப்பருங்க. இந்த எபிசோடு ஃபுல்லாகவே வந்து குமரனோட ஆட்டிடியூட், குமரனோட டைலாக், பேசுகிறது செம்ம எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அவரோட இதவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவர் முன்னாடியில் சைலண்ட்டாக அப்படி இருப்பார், விஜய்கிட்ட கூட அப்படி தான் பேசுவார். ஆனால் இப்போ ஜாலியாக வந்து பேசுகிறாரு, நல்லா வந்து சூப்பராக எல்லாமே வந்து ஃபன்னாக கொண்டு போகிறாரு. குமரன் கேரக்டரு நல்லா புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காவேரிக்கும் விஜய்க்குமான அந்த லவ், அந்த கீழே போய் நின்றுட்டு பைக்கில் ஏற போகும்போது காவேரிக்கிட்ட வந்து சூப்பராக வந்து அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, அது செம்மையாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து கட் பண்ணால் கங்கா வந்து ஒரு செம்மையான விஷயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கங்கா வந்து பண்ணும்போது நமக்கு சிரிப்பாக தான் வந்தது எனக்குலாம். என்ன கங்கா அப்படின்ற மாதிரி கோவம்லாம் வரல. கங்கா போ கங்கா, காமெடி பண்ணாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் கங்கா ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அதில் ஏதோ பெருசாக ரியாக்ட் பண்ண போகிறாங்க, பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் சரிங்களா. எங்கிட்டோ நல்லபடியாக நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். விஜய் காவேரி வந்து இப்போ தான் வந்து ஒன்றா சேர்ந்துட்டுருக்காங்க. இப்படியே இருக்க முடியாது, இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. அதுக்கு தான் ப்ராப்ளத்தில் கொண்டு வராங்க. இப்போ யமுனாவே வீட்டுக்கு வந்தாலும் கங்காவும் யமுனாவும் சேர்ந்து பெருசாக பண்ணுவாங்க. இப்போ அத்தை வேற வந்துடுவாங்க, அதாவது குமரனோட அம்மா. அவங்க வந்ததுக்கப்புறமா வந்து என்னடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு, ஏன்னா நம்ம பிள்ளையை கவனிக்க மாட்டுறாங்க, அந்த பையனை விழுந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த எபிசோடில். எனக்கு தெரிஞ்சு நாளை கழிச்சில் அத்தையோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குமரனோட அம்மா சாந்தி அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து கண்டிப்பாக என்ட்ரி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததான் நமக்கு தகவல். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை.